Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து ஜாவாங்க. ஜாவாவுல வந்து நான் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் பத்தி போட்டுருந்தேன் வீடியோஸ் வந்து. இப்போ இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து GUI அப்ளிகேஷன் பத்தி தான் வீடியோஸ் பார்க்க போறோம். GUI அப்ளிகேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து ஒரு லாகின் ஃபார்ம் ஒன்று எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட்? இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஐடி என்னன்னா NetBeans ஐடி. நான் உங்களுக்கு கன்சோல் அப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குற நேரம் உங்களுக்கு வந்து எக்லிப்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து எக்லிப்ஸையும் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் நெட்பீன்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் அ பிகினர்ஸ் வந்து லேசாக உங்களுக்கு வந்து GUI அப்ளிகேஷன் செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்து நம்ம நெட்பீன்ஸ்லேயே பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம எக்லிப்ஸ்க்கு மாற்றுவோம். ரைட்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்படி ஒரு லாகின் ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட்? இப்போ NetBeans 8.2 தான் நான் வந்து என் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு NetBeans ஐடின்னு சொல்லி சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்து இதுக்கான உங்களுக்கு வந்து வெர்ஷன்லாம் காட்டுவாங்க, எந்த வெர்ஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு விண்டோஸ் வந்துருக்கும். இல்லை போய்ட்டு எப்படி நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுன்னா ஃபைலுக்கு போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஜாவா அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் இதில் வந்து GUI அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுற நேரம் மெயின் கிளாஸை வந்து அன்செக் பண்ணுங்கள். அன்செக் பண்ணிவிட்டு நான் வந்து கொடுக்குறேன் வந்து லாகின்னு சொல்லி லாகின். ஏன்னா இந்த நேம் இருக்குது, அதனால தான் இப்போ பிரச்சனை வருது. இப்போ நான் கொடுக்குறேன். ரைட்? ஏற்கனவே இந்த நேமில் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் அப்படி லாகின் சொன்னான்னு எடுக்கலை. நான் லாகின் சொல்லி கொடுக்குறேன். ரைட்? கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன், லாகின் பண்ணு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இங்கே ப்ராஜெக்ட் சொல்யூஷன் இதில் வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்ட் காட்டப்பட்டிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட் லாகின் 1. ஸோ இதில் இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா நிறையா வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறேன்னா இதாக ப்ராஜெக்டாக எனக்கு காட்டப்படும். ரைட்? இப்போ ஸோ எந்த ப்ராஜெக்ட் வந்து இதாக இருக்கும் லாகின் 1ன்னு சொல்லியிருக்கும் பாருங்கள். இதற்கு லாகின் 1 இதுதான் ப்ராஜெக்ட். ரைட்? இப்போ அதாவது இது வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது ABCD மாதிரி தான் சர்ச் பண்ணுவீங்கன்னு இருக்குன்னு சொல்லி இப்போ AB இதுதான் லாகின் 1 இதுதான் என் ப்ராஜெக்ட். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளஸ் சைனில். இதில் வந்து 2 ஃபோல்டர் உங்களுக்கு கிடைக்க பாரு, ஒன்று சோர்ஸ் பேக்கேஜஸ், லைப்ரரிஸ்ன்னு சொல்லி. லைப்ரரிஸ் வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுற நேரம், அதாவது MySQL கனெக்டர் ஒரு டேட்டா பேஸோட ரிலேட் பண்ணுற நேரம் நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ண வேண்டி வரும். அதுக்கு தான் லைப்ரரிஸ் தேவை. அது சம்மந்தமாக நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பேக்கேஜ் சோர்ஸ் பேக்கேஜ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ JFrame ஃபார்ம். இதில் போய் நான் லாகின்னு சொல்லி அடிக்கிறேன். ஃப்ரேமோட பேர் வந்து லாகின். ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எம்டி விண்டோன்னு வரும். இப்போ இதை பாருங்கள், இந்த இதுதான் எம்டி விண்டோ, இதுதான் GUI அப்ளிகேஷன் ஜாவாட பேசிக். இப்போ இதை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். எப்படி ரன் ஆகும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஏதோ ஒரு லொக்கேஷனில் இந்த ஃபைல் ரன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்னும் பில்ட் ஆகுது. பில்ட் ஆனதுக்கப்புறம் ரன் ஆகும். ரைட்? இப்போ ரன் ஆகிடுச்சு இங்கே. ரைட்? இப்போ இதில் பாருங்கள், இது வந்து ஆக்சுவல் ஜாவா இல்லை. இப்போ நிறையா பேர் வந்து இப்படியெல்லாம் இருக்கனால தான் இந்த NetBeans யூஸ் பண்ணுறாங்களே, இவங்களுக்கு தெரியாது இதை எப்படி மாற்றுறேன்னு சொல்லி. இப்போ இதில் இந்த வியூவை வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸுக்கு போயிட்டு இல்லை கண்ட்ரோலோட F அடிச்சிங்கன்னா அங்கே ஃபைண்ட் வரும். கண்ட்ரோல் கீயோட F கீயை ப்ரெஸ் பண்ணால் ஃபைண்ட். இங்கே வந்து UIன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இங்கே பாருங்கள், இதுதான் வந்து உங்களோட டிஃபால்ட் விண்டோ. இந்த விண்டோட இந்த இது இப்படி தான் லுக் இப்படி தான் இருக்கும். ரைட்? இப்போ இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா இதில் வந்து மென்டல்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஜாவாட லுக் வரும். இந்த ஆக்சுவல் ஜாவா லுக் இப்படி தான் இந்த அப்ளிகேஷன் வந்துடும். ரைட்? இது இப்படி தான் மாற்றுறது. இது சில அவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியுதில்லை. ஜாவாவில் வந்து நெட்பீன்ஸாக குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. NetBeansல வந்து இந்த மாதிரி விண்டோஸ் இதை மாற்றலாம், ஃபீச்சர்ஸ் மாற்றலாம், இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ரைட்? மாற்றிட்டு இதை வந்து சென்டரில் ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு கோட் இவெண்ட்டில் ஜென்ரேட் சென்டர் கொடுத்து திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் சென்டரில் ரன் ஆகும். இல்லைங்கச்சா? இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் அடிப்படையாக நீங்கள் ஜாவா கற்றுக்கிறவங்க கற்றுக்கணும். இப்படி தான். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லாகின் ஃபார்ம். இப்போ வந்து ஜாவாவில் வந்து நான் GUI அப்ளிகேஷன் பேசிக் பார்க்குறேன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு எக்ஸசைஸோட பார்த்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சும்மா ஒரு ஃபார்ம் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தா உங்களுக்கு இது இல்லை. இதுதான் அவங்களோட ஆக்சுவல் விண்டோ. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி கிளிக் பண்ணி விண்டோஸை வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லேபிள் ஒன்று எடுக்க போகிறேன். இந்த லேபிளை தூக்கி இப்படி போடுறேன். ரைட்?
ரைட் கிளிக் பண்ணுறேன், எடிட் டெக்ஸ்ட், லாகின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் அந்த சைஸை கூட்டணும்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியில் போல்ட் ஒரு 48 மாதிரி கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது கலரை மாற்றுறதுக்கு வந்து இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரில் போய்ட்டு ஒரு கலரை வந்து நீங்கள் கொடுங்க, இந்த கலரை கொடுத்துருங்க. ஃபோர்க்ரவுண்டில் ஃபாண்ட்டையும் மாற்றலாம், உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை இதில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபாண்ட் ஒன்று கொடுத்தாவும் உங்களுக்கு மாற்றப்படும். உங்களுக்கு சைஸ் இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிறேன்னா கூட்டிக்கலாம். சைஸ் இவ்வளோ தான் இருக்குதுன்னா கொஞ்சம் நீங்கள் கூட்டிக்கலாம், ஒரு 60 கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த ஃபாண்ட்டுக்கு இப்படி வரும். சரியா? இப்போ நான் வந்து லாகின் ஃபார்ம் நீங்கள் போடுற நேரம் ஒரு பேனல் ஒன்று எப்படி போடுறதுன்னா, இந்த பேனல்ன்றது இருக்குது. இது தான் பேனல். அதாவது இதில் தான் உங்களுக்கு உள்ள பேலட்டில் உள்ள இந்த பேலட்டில் உள்ள டூல்ஸை வச்சு தான் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் வந்து லேபிள் எடுத்து போட்டிங்க, அடுத்த பேனல் தூக்கி போடுவோம். அப்படி ஃபஸ்ட் இந்த பேனல் உள்ளுக்கு போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் ப்ரோக்ராம். அதனால தான் இந்த பேனல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஒரு பில்டிங் ஒன்று கட்ட நேரம் ஒரு ரூம்ஸ் வைஸ் ரூம்ஸாக அப்படி கட்டுவோம். அந்த மாதிரி தான் இந்த பேனல்ன்றது ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் செய்கிற நேரம் ஒரு பேனல் ஒன்று போட்டால் அந்த பேனலுக்கு ஒரு விஷயத்தை இப்போ ஒரு ரூம் உள்ளுக்கு போயிட்டு நம்ம விட்டு சாமான்லாம் கொண்டாந்து இப்போ ஒரு இப்போ வந்து ஹால் வீட்டில் இருக்க ஹால் இருக்கும், பெட்ரூம்ஸ் இருக்கும். இப்போ பெட்டெல்லாம் கொண்டு போய் நம்ம ஹாலில் போட மாட்டோம். ரைட்? அதாவது வந்து அதுக்கு ரூம்ஸில் தான் போகணும், செப்பரேட் ரூம்ஸில் தான் போகணும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பேனலில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா செப்பரேட்டாக நமக்கு தேவையான கண்ட்ரோல்ஸை கொண்டு போய் போட்டுக்கலாம். இந்த பேனல் உள்ளுக்கு போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேனலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை பார்டர்னு ஒன்று இருக்குது, இல்லை உங்களுக்கு தேவையான பார்டரை போட்டுருங்க. நான் வந்து யூஸ்வலாக போடுறது இந்த சாஃப்ட் பேவல் போர்டு, இது கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி வரும். சரியா? இப்போ சைஸை கொடுப்போம். ரைட்? இந்த பேனல்ன்றது ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸை தூக்கி போடுறேன். இப்போ இதில் 2 லேபிள் செய்வோம், லேபிள் இன்னொரு 2 லேபிள் கொடுத்துட்டு இப்போ இங்கே நான் வந்து இதை வந்து சின்னதாக்கிட்டு இப்போ என்ன ஆகணும்னா எனக்கு இந்த லேபிளில் வந்து கீழே பட்டனை போடுவோம். ரைட்? இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இதை போடுவோம், யூசர் நேம் இதை போடுவோம். ரெண்டாவது போடுவோம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி. சரியா? இப்போ எனக்கு இதுக்கான சைஸை கூட்டணும்னா எப்படி கூட்டுறது? செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரெண்டையும் ஒரே இடத்துல சைஸை கூட்டுறதுக்கு எப்படி செய்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் லேபிளை ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அடுத்த செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போயிட்டு இங்கே வந்து ஃபாண்ட்டில் வந்து சைஸை வந்து கூட்டுங்க, போல்ட் விட்டுட்டு ஒரு 18 மாதிரி கூட்டிட்டு ஓகே பண்ணுங்கள். ரைட்? இதுதான் விஷயம். ரைட்? இங்கே நான் வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸை தூக்கி போடுங்க. டெக்ஸ்ட் ஃபீல்ட் இது ஒன்று, இது அப்படியே Ctrl+C அடித்து காப்பி பண்ணி Ctrl+V அடித்து கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று தூக்கி இப்படி போடுறீங்க. போட்டு இங்கே நான் வந்து எப்படி இழுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் வந்து இன்னொரு பட்டனை தூக்கி போடுவாங்க. இந்த பட்டனுக்கு பேர் நம்ம கொடுக்கணும் லாகின்னு சொல்லி. என்ன பேர்? லாகின்னு சொல்லி கொடுக்குறோம். பட்டன் பேருக்கு லாகின்னு சொல்லி கொடுக்குறோம். ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் லாகின்னு சொல்லி கொடுக்குறோம். ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு பேக் ஸ்பேஸ் அடித்து இதுக்கான டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க. இதே செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டை செலக்ட் பண்ணி சேஞ்ச் டெக்ஸ்ட்டில் TXT யூநேம், அதாவது யூசர் நேம் ப்ரெசென்ட் கீ. இதை செலக்ட் பண்ணிவிட்டு TXT பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு, ரன் ஃபைல் கொடுத்தா ரன் ஆகுது. சரியா? இப்போ வந்து எனக்கு இதில் அடிக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் நம்ம லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். நீங்கள் அடிக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பிள்ளையாக இருந்தால் லாகின் ஃபெயில்னு சொல்லி வரணும். சிம்பிளாக நான் செய்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு என்ன பண்ண போனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெண்டுக்கும் பேரை கொடுத்துக்கும். இதுக்கு ஒரு பேர் கொடுப்பேன். செலக்ட் பண்ணியாச்சு, சிம்பிளாக ரைட் கிளிக் பண்ணியாச்சு, சேஞ்ச் வேரியபிள்னு இருக்குது. இதில் போய்ட்டு TXT யூநேம்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு TXT பாஸ்ன்னு கொடுத்துட்டேன். ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கான வேலிடேட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த லாகின் பட்டனை செலக்ட் பண்ணியாச்சு, ரைட் கிளிக் பண்ணியாச்சு, இவெண்ட்டில் போயாச்சு, ஆக்ஷன் பெர்ஃபார்ம். ரைட்? இப்போ ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து இந்த பட்டனுக்குள்ளே தான் ஆக்ஷன் செய்யணும். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கணும் அதுதான் ஆக்ஷன். ரைட்? இப்போ வந்து இப்போ நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 டெக்ஸ்ட் ஃபீல்டையும் நான் ஈக்குவல் பண்ண போகிறேன் ஒரு வேரியபிளுக்கு. ரைட்? இப்போ எப்படி ஈக்குவல் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் TXT யூநேம் டாட் கெட் டெக்ஸ்ட், அதாவது வந்து இந்த ஃபீல்டில் நீங்கள் என்னத்தை டைப் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். அப்போ இங்கே நான் கொடுக்க போகிறேன் ஸ்ட்ரிங் யூநேம் அப்படின்னா யூசர் நேம் ஈக்குவல் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த யூநேம்ன்ற வேரியபிளுக்கு உள்ளடக்கும். அதே மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு, Ctrl+C அடித்து காப்பி பண்ணி Ctrl+Vன்னு சொல்லி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பாஸ் கொடுக்குறேன்.
ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கீழே அப்போ லேஸாக இருக்கும் txt pass. ஏன் txt passன்னு போட்டிருக்கேன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன், txt passன்னு சொல்லி. அப்போ இந்த txt pass டெக்ஸ்ட் பாக்ஸை என்னத்தை நான் டைப் பண்ணுறேனோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ரைட், இப்போ இந்த வேரியபிளை இதில் என்ன டைப் பண்ணுறீங்களோ இதில் ஸ்டோர் ஆகும், இதில் எப்படி என்ன டைப் பண்ணுறீங்க இதில் ஸ்டோர் ஆகும். சம்திங் இது இப்போ நான் ஏற்கனவே ஒன்று சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, ஸ்ட்ரிங் உங்களுக்கு பேசிக் ஜாவாவில் சொல்லி கொடுத்தேன். நேம் ஈக்குவல் ஜாவான்னு சொன்னால் இந்த ஜாவா வந்து அவங்களுக்கு எதில் சேவ் ஆகும், இந்த வேரியபிளில் சேவ். அதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இந்த பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன டைப் பண்ணுறீங்க அது இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ரைட், இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு கொடுப்போம். ரைட், அப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று போடுவோம். இஃப் இந்த யூநேம், இந்த யூசர் நேம் ரைட், யூநேம் டாட் ஈக்குவல்ஸ், இதில் வந்து நம்ம கொடுக்குற யூநேம் என்ன யூநேம் கொடுக்க போகிறோம், நான் வந்து அட்மின்னு கொடுப்போம். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான். அதே மாதிரி அதை பாஸ், என்னது பாஸ்வேர்ட் திஸ் பாஸ் டாட் ஈக்குவல்ஸ் என்ன கொடுக்குறது 1 2 3ன்னு சொல்லி. ரைட், இப்போ எவ்வளோ சிம்பிள். இது சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒர்க் பண்ணணும், ஒரு ஜே ஆப்ஷன் பேன் போடுவோம். அதாவது என்னென்னா ஒரு மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணணும். அவங்களுக்கு வந்து சரியாக இங்கே வந்து டிஸ் கொடுங்க, கீவேர்ட் இதுதான் டிஸ், ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று இங்கே வந்து ஒரு மெசேஜை கொடுங்க, லாகின் சக்ஸஸ், லாகின் சக்ஸஸ். இல்லாட்டி எல்ஸில் போய்ட்டு பிரிண்ட் பண்ணணும் என்னத்தை, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V அடித்து பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே லாகின் ஃபெயில், ட்ரை அகெயின், failed try again. ரைட், இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நீங்கள் என்ன யூசர் நேம் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நீங்கள் டைப் பண்ணீங்களோ, பாஸ்வேர்டு என்ன டைப் பண்ணீங்களோ அது ரெண்டும் இந்த வேரியபிளுக்கு வந்து ஈக்குவல் ஆகிடும். அப்புறம் இந்த வேரியபிளை வந்து நீங்கள் செக் பண்ணுறோம். இஃப்னா என்னன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் அந்த வீடியோஸில். அதாவது ஒரு கண்டிஷனை வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இஃப் அண்ட் எல்ஸ். ரைட், இப்போ இந்த என்னென்னா இந்த யூசர் நேம் இதில் நீங்கள் டைப் பண்ண யூசர் நேம் ஈக்குவலாக இருக்கணும் அட்மின்னு சொல்லி. இப்போ நான் வந்து இங்கே அட்மின்னு சொல்லி இந்த சிஸ்டத்துக்கு யூசர் நேம் அட்மின் 1 2 3ன்னு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் டைப் பண்ண இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ண யூசர் நேமை வந்து இந்த வேரியபிள் கொடுக்கும். இந்த வேரியபிளில் வந்து இப்போ யூசர் நேம் வந்து என்ன டைப் பண்ணியிருக்கீங்க அந்த நீங்கள் டைப் பண்ண யூசர் நேம் வந்து அட்மின்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட அண்டுனா பாஸ்வேர்டு நீங்கள் என்ன இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அது இந்த வேரியபிள் கொடுக்கும். இப்போ இந்த வேரியபிள் உள்ள பாஸ்வேர்டு வந்து 1 2 3 இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் இந்த யூசர் நேம் வந்து அட்மினாகவும் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற மெசேஜ் வந்து லாகின் சக்ஸஸ்ன்னு வரும். அப்படி நீங்கள் வேறு ஏதாவது டைப் பண்ணியிருந்தீங்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூசர் நேம்லேயும் பாஸ்வேர்ட்லேயும் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து லாகின் ஃபெயில்டுன்னு சொல்லி காட்டும். அதாவது நீங்கள் அட்மின் யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் வேறு ஏதாவது கொடுத்துருந்தாலும் ஒர்க் பண்ணாது. ரெண்டும் சரியாக கொடுத்தா தான் ஒர்க் பண்ணும். ஏன்னா இந்த ஆப்பரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற ஆப்பரேட்டர் அண்ட் ஆப்பரேஷனா போத் கண்டிஷன் சுட் பி ட்ரூ ஒன்லி அண்ட் ஒர்க். ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து டைப் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஓகே பண்ணுறீங்க, லாகின் ஃபெயில் ட்ரை அகெயின் வந்து. இப்போ அந்த வந்து அட்மின் நான் வந்து 1 2 3ன்னு கொடுக்குறேன், லாகின் சக்ஸஸ் ஒர்க் பண்ணுது, லாகின் சக்ஸஸ். இப்போ எனக்கு வந்து இன்னொரு விஷயம், எனக்கு இதை நிறைய வேலிடேட் பண்ணிருக்கு. இந்த பாஸ்வேர்டை வந்து யார் வேணால் பார்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பாஸ்வேர்டு விசியபிள். அப்போ இது வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் கிடையாது. யூசர் நேமை பார்க்கலாம், பாஸ்வேர்டு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஏடிஎம் ஒன்றில் மணி வித்ட்ரா பண்ண போகிற நேரமும் உங்களுக்கு பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு வந்து ஹிடன் டெக்ஸ்ட்டை தான் காட்டும். அப்போ அதுக்கு எப்படி கொடுக்குறதுனா, ஹிடன் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்டில் உள்ளதை நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பாஸ்வேர்ட் ஃபீல்ட், இங்கே பாரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கீழே பாருங்கள், இது நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்டு, கீழே பாருங்கள் பாஸ்வேர்ட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது. இது டெக்ஸ்ட் ஃபீல்டு, இது பாஸ்வேர்ட் ஃபீல்டு. இது பாஸ்வேர்ட் ஃபீல்டில் தூக்கி இங்கே நான் போடுவேன். போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு பேக் ஸ்பேஸ் பண்ணி அடிங்க. அடிச்சுட்டு திரும்ப இதை செலக்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் என்ன பேர் கொடுத்துருந்தீங்க TXT பாஸ் அதை கொடுத்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஒன்றுமே இங்கே நல்லா மாற்ற தேவை. நீங்கள் கொடுத்து அதே டெக்ஸ்ட் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே பேரை என்னது கொடுத்தீங்க அதை கொடுத்தீங்க. சரி, இப்போ ரிமூவ் பண்ணி பாருங்கள் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கே admin 123 பார்த்தீங்கன்னா லாகின் ஆகுது. நீங்கள் என்னத்தை டைப் பண்ணாமல் கேரக்டர் இந்த மாதிரி தான் இடனில் தான் காட்டும். சரியா? இப்போ அடுத்த விஷயம், இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட லாகின் ஃபெயிலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திரும்ப இதை ஆட்டோமேட்டிக்கலி கிளியர் பண்ணி காட்டணும். இல்லைங்கச்சா? அதையும் ஒரு ஐடியா பார்த்துருவோம். இப்போ அதே இடத்துக்கு போயிட்டு லாகின் ஃபெயிலாக இருந்தால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபீல்ட் ரெண்டையும் கிளியர் பண்ணணும். அப்போ நான் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னா TXT ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் பேர் என்ன? TXT uname set text clear. அதுக்கப்புறம் TXT pass dot set text கிளியர் பண்ணும். இது ரெண்டும் எப்படி கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதாவது லாகின் ஃபெயிலாக இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் என்னென்ன டைப் பண்ணீங்களோ இதில் அது ரெண்டும் கிளியர் ஆகிட்டு எங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் கர்சர் ரிக்வெஸ்ட் ஃபோக்கஸ், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் TXT uname டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபோக்கஸ் ஆகி காட்டணும். ரைட்? இப்போ ரைட் கிளிக் ரன் ஃபைல் கொடுக்குறோம். admin 1 ஏன்னா வேறு எதாவது பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க, லாகின் ஃபெயில், இந்த எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் சரியாக டைப் பண்ண வரேன் அது ஃபெயில்னு சொல்லி நான் கிளியர் பண்ணி காட்டும். நீங்கள் இந்த டைம் சரியாக டைப் பண்ணிங்கன்னா லாகின் சக்ஸஸ். அவ்வளோதான் விஷயம் சார். ஓகே, சிம்பிள் விஷயம். இப்படி தான் உங்களுக்கான வேலைகளை செய்யுது. வெரி சிம்பிளுங்க. பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இப்படி தான் உங்களுக்கான வேலைகள் செய்யுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.